Good morning, 10th standard students. Exercise 2.2, first sum. For what values of natural number 4 power n can be end with the digit 6? அதாவது 4 power n க்கு என்ன வேல்யூ போட்டா 6ல end ஆகும்னு கேட்டிருக்காங்க. 4 power n நீங்க யோசிச்சு பாருங்க, n க்கு 1 போடுங்க. 4 power n னா என்ன? 4 power 1, that is equal to 4. அடுத்து n க்கு 2 போடுங்களே. 4 power 2. 4 power 2 னா எவ்வளோ? 4 into 4 16. n equal to 3 போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 4 power 3. That is 4 into 4 into 4. 16 into 4 64. n க்கு 4 போடுங்க. 4 power 4 equal to 4 into 4 into 4. 4 4s are 16. 16 into 16 256 இல்லையா? அப்போ இதுவும் 6ல end ஆகுது, இதுவும் 6ல end ஆகுது. அதாவது n க்கு even numbers போடும்போது 4 power n will end with an even number. இப்படி எழுதி கம்ப்ளீட் பண்ணிக்கணும். Question number 2. If m, n are natural numbers, for what values of m does 2 power n into 5 power m ends in 5? என்ன சொல்லியிருக்காங்க? 2 power n into 5 power m 5ல end ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. 2 power m into 5 power n க்கு நீங்க m க்கு 1 n க்கு 1 இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்களேன். அப்படின்னா என்னவாகும்? 2 power m into 5 power n equal to 2 power 1 into 5 power 1 which is equal to 2 5s are 10. என்ன நம்பர் இது? ஈவன் நம்பர். சப்போஸ் m க்கு 2 போடுங்க, n க்கு 1 கூட இருக்கட்டும். என்ன கிடைக்கும்? 2 power m into 5 power n equal to 2 power 2 into 5 power 1. 2 power 2 னா 4, 5 power 1 னா 5, 4 5s are 20 ன்னு கிடைக்கும். இதுவும் ஈவன் நம்பர் தான். அடுத்து 2 power m க்கு என்ன போடலாம்? m க்கு 1 போடுங்க, n க்கு 2 போட்டு பாருங்களேன். அப்படின்னா 2 power m into 5 power n equal to 2 power 1 into 5 power 2. 2 power 1 னா 2 தான், 5 power 2 னா 25. 2 into 25 என்ன கிடைக்கும்? 50. 50 என்ன நம்பர்? ஈவன் நம்பர். ஸோ நீங்க என்ன வேல்யூ கொடுத்தாலும் m க்கும் n க்கும் என்ன வேல்யூ கொடுத்தாலும் you get a even number இல்லையா? ஏன்னா 2 is a even number and m க்கும் n க்கும் நேச்சுரல் நம்பர்ஸ் தான் கொடுக்கணும். 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்க கூடாது. சப்போஸ் 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா இது 5 கிடைக்க சான்ஸ் இருக்கு. 2 power 0 1 into n க்கு 1 கொடுத்தீங்கன்னா 5 கிடைக்கும். இது நேச்சுரல் நம்பர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுனால கண்டிப்பா 5ல எண்ட் ஆக சான்ஸே இல்ல. ஆன்சர் எழுதும்போது since m and n are even, 2 power n is always even. So for any value of m and n, 2 power n into 5 power m will not be ended with 5. Question number 3. Find the HCF of 2,52,525, 3,36,636. நாம இந்த எக்ஸசைஸ்க்கு முன்னாடி என்ன பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் பார்த்துட்டு வந்தோம். ஸோ அந்த தியரம் என்ன சொல்லுதுன்னா எந்த நம்பரையும் நாம பிரைம் ஃபேக்டர்ஸா எழுத முடியும்னு சொல்லுது. ஸோ நாம இந்த 2 நம்பரையும் பிரைம் ஃபேக்டர்ஸா எழுதி அதுல இருந்து தான் HCF எழுதணும். பிரைம் ஃபேக்டர்ஸ்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? நம்பர் எடுத்து எழுதிக்குங்க, ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 5 போட்டுக்கலாம். 5 5s are 25. இங்க 2ல 5ல 0 போட்டுக்குங்க. 5 5s are 25. 2ல 5ல 0 போட்டுக்குங்க. 5 5s are 25. again 5 போட்டுக்கலாம். 5ல end ஆகுது இல்ல? 1 0 1 0 5. இப்போ என்ன போட்டுக்கலாம்னா 1 0 1 0 1 இல்லையா? இதை ஆட் பண்ணா 3 வருது இல்ல? அப்ப 3 ஆல டிவைட் ஆகும். 3 போட்டுக்குங்க. 3 3s are 9 11. 3 3s are 9. இங்க 2 மிச்சம் வரும் இல்லையா? 20. 20 னா 6 3s are 18. திருப்பி 2 மிச்சம் வரும் 21. 7 3s are 21. 7 வந்திருக்கு கடைசியில் இல்லையா? இப்போ நம்ம 7 போடுவோம். 3 7s are 4 7s are 28. 33ல 28 போனா ரிமைண்டர் 5. 56. 8 7s are 56. மிச்சம் இல்ல. 1 7 is 7. 481.
இதுக்கு மேலே இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் 481 ஃபேக்டரைஸ் பண்ண முடியுதான்னு. இந்த பக்கம் 3,63,636 எடுத்து எழுதிக்குங்க. டேபிள் சொல்லுங்கள். எந்த டேபிள் போடலாம்? 2 டேபிளே போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு 1 2s are 2, 8 2s are 16, 1 2s are 2, 8 2s are 16, 1 2s are 2, 8 2s are 16. Again 2 போட்டுக்கலாமா? 9 2s are 18, 0 போட்டுக்குங்க. 9 2s are 18, 0 போட்டுக்குங்க. 9 2s are 18. இப்போ பாருங்க 999 இருக்கா? 3 போட்டுக்குங்க. 3 0 3 0 3. Again put 3 1 0 1 0 1. இங்கே பாருங்க இந்த இடத்துல 10101 தான் வந்துச்சு இல்லையா? அந்த ஸ்டெப்பில் நம்ம வந்து நிற்கிறோம். எகெயின் நம்ம அங்கே என்ன போட்டோம்? 3 போட்டோம். 3 3 6 7. எகெயின் என்ன போட்டோம்? 7 போட்டோம். 481. கொஸ்டின் என்ன? வாட் இஸ் த HCF? HCFனா என்ன? காமன் ஃபேக்டர் இல்லையா? ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர் என்ன? HCF ஈக்குவல் டு பாருங்க HCF எழுதுவோம். ரெண்டுக்கும் காமனா 3 7 481 இருக்கு. இன்டூ பண்ணிங்கன்னா 10101 கிடைக்கும். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இங்கே பாருங்க இந்த ஸ்டெப்பில் நமக்கு 10101 கிடைச்சிருக்கு. இங்கேயும் ஒரு ஸ்டெப்பில் நமக்கு கிடைச்சிருக்குல்ல, அந்த ஸ்டெப்பில் நம்ம HCF எழுதிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம சேம் ஃபேக்டர்ஸ் தானே போட்டிருக்கோம். அதை போடாமல் கூட அந்த ஸ்டெப்பில் என்ன கிடைச்சதோ அங்கேருந்து HCF எழுதிக்கலாம். Question number 4. If 13,824 equal to 2 power a into 3 power b, then find a and b. a and b கண்டுபிடிக்கணுமா? That is அதை நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. 13,824க்கு 2 1 3 மட்டும் போட்டால் போதும். 2 போடுங்க. எத்தனை டைம்ஸு? 6 times, 9 times, 1 time, 2 time இல்லையா? Again put 2, 3 2s are 6, 4 2s are 8, 1 remainder 10, 5 2s are 10, 6 2s are 12. Again put 2, 3,456 1, remainder 1 14, 7, 5 la 2 times, remainder 1 16, 8. Again put 2, 6 8 2s are 16, remainder 1 6 2s are 12, 4 2s are 8. Again 2, 4 2s are 8, 3 2s are 6, 2 2s are 4. Again 2, 2 2s are 4, 1 2s are 2, 6 2s are 12. Again put 2, 1 2s are 2, 0, 8 2s are 16. 2, 5 2s are 10, 4 2s are 8. Again put 2, 2 2s are 4, 7 2s are 14, 54. இதுக்கு பிறகு என்ன போடலாம்? இது பிறகு 2 போட முடியாது இல்லையா? என்ன செய்யணும்? இங்கே 3 போடலாம். 9 3s are 27. Again put 3 3. So what we have? 13,824 equal to எத்தனை 2s இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்களேன். கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9. உங்களுக்கு 9 2s இருக்குதான்னு பார்த்துக்குங்க. இல்லைன்னா எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்குங்க. 2 power 9 into 3s எத்தனை இருக்கு பாருங்க? 3 1 2 3 3 power 3. ஸோ நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 power a into 3 power b அப்படின்னு. கொஸ்டின் இஸ் வாட் இஸ் a and b? a is equal to 9, b is equal to 3. Question number 5. P1 power x1, P2 power x2, P3 power x3, P4 power x4 equal to 1,13,400. Where P1, P2, P3, P4 are prime in ascending order and x1, x2, x3, x4 are integers. Find the value of P1, P2, P3, P4 and x1, x2, x3, x4. என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பர் இருக்கு இல்லையா 1,13,400 எடுத்து எழுதி ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. ஓகேவா? நமக்கு தெரிஞ்ச ரெண்டாவது வாய்ப்பாடுல இருந்து ஆரம்பிப்போம். 2 5 2s are 10, remainder 1 13, 6 2s are 12, remainder 1 14, 7 2s are 14, 0 0. Again put 2, 2 2s are 4, remainder 1 16, 8 2s are 16, 3 2s are 6, remainder 1 10, 5 2s are 10, 0. Again put 2, 1 2 is 2, 4 2s are 8, 1 2 is 2, remainder 1 15,
7 2s are 14, remainder 1, 5 2s are 10. இப்போ என்ன போடலாம்? 5 போடலாமா? 5ல end ஆயிருச்சுல 5. 2 5s are 10, 4 41, 8 2s are 40, remainder 1 17, 3 5s are 15, remainder 2 5. இல்லையா? Again we can put 5. Putting now 5 5s are 25, remaining 3 33, 6 5s are 30, remaining 3, 7 5s are 35, 567. add பண்ணி பாருங்க 7 13 18 3 டேபிள்ல போகும் இல்லையா? 3 போடுங்க 1 3s are 3, remainder 2 26. எத்தனை டைம்ஸ் இருக்கு? 8 3s are 24, 4 remainder 2 27, 9 3s are 27. Again put 3, 18ல 3 எத்தனை டைம்ஸ் இருக்கு? 6 times 3. Again 3 போடுங்க 2 1. Again 3 போடுங்க 7. எடுத்து எழுதிக்கலாமா? 1,13,400 equal to 2 power 3 into 5 power 2 into 3 power 4 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பார்த்துக்குங்க into 7 power 1. questionல சொல்லியிருக்காங்க P1, P2, P3, P4 are primes in ascending order னு சொல்லியிருக்காங்க. அதாவது ascending orderல இதை நாம மாத்திக்கணுமா? எப்படி? ascending orderனா முதல்ல குட்டி இல்லையா? 2 power 3. அதுக்கடுத்து என்ன? 3. 3 power 4. அதுக்கடுத்து 5 power 2. அதுக்கடுத்து 7 power 1. ascending order புரிஞ்சுதா உங்களுக்கு? இது 2 3 5 7 எழுதியிருக்கோம்ல, இந்த நம்பர்ஸ் ascending orderல எழுதிக்கணும். எழுதிக்கிட்டோம்னா P1 எழுதலாம். P1 என்ன? 2. P2 என்ன? 3. P4 என்ன? 5. P5 என்ன? 7. அடுத்து x1 P1க்கு பவர்ல இருக்கிறதா x1. x1 3, x2 4, x3 2, x4 1. ஓகேங்களா? Question number 6. Find the LCM and HCF of 408 and 117 by applying the fundamental theorem of arithmetic. Fundamental theorem of arithmetic என்ன சொல்லுதுன்னா, எந்த நம்பர்னாலும் நீங்க prime numbersோட factors எழுத முடியும்னு சொல்லுது. ஸோ நாம 408 prime numbersோட factors factorize பண்ணுவோம். 2 போடுங்க 2 0 4. Again 2 1 2s are 2 0 2 2s are 4. Again put 2 5 2s are 10 1 2s are 2. 5 plus 1 6 3 டேபிள்ல வரும் இல்லையா? ஸோ இது 3 டேபிள்ல வரும். அதனால 3 போடுங்க 1 3s are 3 21, 7 3s are 21, 17. 17 is a prime number. இதுக்கு மேல நாம அதை factorize பண்ண முடியாது. 170 பாருங்க, 170க்கு 2 போடுங்க. எத்தனை டைம்ஸ்? 8 times. Remainder 1 10 5. 85. 5 டேபிள் போடுவோமா? 1 5s are 5, 7 5s are 35. ஸோ நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 408 2 into 2 into 2 into 3 into 17 எழுதிக்கலாம். 170 எப்படி எழுதிக்கலாம்? 2 into 5 into 17 எழுதிக்கலாம். என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல? HCF LCM. HCF என்ன? காமன் ஃபேக்டர்ஸ் எடுத்து எழுதிக்கிங்க. 2 17 5 இருக்கா? இல்லை இல்லையா? 2 into 17 equal to 34. LCM வேணும் தானே? LCM equal to முதல்ல இந்த 2/17 எழுதிக்கலாம். 2 into 17. அதுக்கப்புறம் காமனா இல்லாத ஃபேக்டர்ஸையும் எழுதிக்கணும். காமனா இல்லாததுன்னா 2 into 2 into 3 இங்க இருக்கிறது. இங்க ஒரு 5 இருக்குல்ல, அதையும் எழுதிக்கணும். இது எல்லாத்தையும் இன்டூ பண்ணிங்கன்னா இது 34 into 2 2s are 4, 4 3s are 12, 5 12s are 60. 60வும் 34ஐயும் நீங்க இன்டூ பண்ணுங்க. பண்ணீங்கன்னா 2040 உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? 7th question. Find the greatest number consisting of 6 digits which is exactly divisible by 24, 15, 36. நாம first என்ன பண்ணுவோம்? 24, 15, 36 ஆல டிவைட் ஆகக்கூடிய கிரேட்டஸ்ட் நம்பர் கண்டுபிடிப்போம். அதுக்கு பிறகு கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பரை கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அப்போ என்ன செய்யணும்? இதால டிவைட் ஆகுற
கிரேட்டஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு 24க்கும் 15க்கும் 36க்கும் LCM எடுக்கணும். ஓகேங்களா? the greatest number which are divisible by 24, 15, 36 are its LCM. ஓகேங்களா? என்ன போடலாம் அதில் 3 போட்டிங்கன்னா 8 times 5 times 36ல 3 எத்தனை டைம்ஸ் 12 டைம்ஸ். ஓகேங்களா? இப்போ என்ன போடலாம் 2 போடலாம் 4 times 5 அப்படியே வச்சுக்கலாம் 12ல 6 times again 2 போடுங்க 2 5 3. இப்போ இதுக்கு எந்த காமன் ஃபேக்டரும் இல்லை 2 5 3க்கு. ஸோ இந்த ஸ்டெப்பில் நாம் LCM எழுதிக்குவோம் 3 into 2 into 2 into 2 into 5 into 3 இன்ட்டு பண்ணுவோமா இது எல்லாத்தையும் 3 2s are 6 6 2s are 12 12 2s are 24 24 into 5 24 5 கொண்டு இன்ட்டு பண்ணுங்க 5 4s are 20 220 2 5s are 10 plus 2 120 into 3 3 12s are 36 0 போட்டுக்குங்க. ஸோ LCM என்ன கிடைச்சிருக்கு 360. அதாவது நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 24 15 36ஆல டிவைட் ஆகக்கூடிய கிரேட்டஸ்ட் நம்பர் கிடைச்சிருக்கு. ஓகேவா? நமக்கு கொஸ்டின் என்னன்னா 26 15 36ஆல டிவைட் ஆகக்கூடிய கிரேட்டஸ்ட் நம்பர் 6 டிஜிட் நம்பர் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? உங்களுக்கு தெரியுமா கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர் தெரியுமா? 6 9s போட்டா கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர் கிடைச்சிட போகுது. ஆமாவா? ஸோ கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர் எழுதிட்டோம். இந்த நம்பரை நீங்கள் 360ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ 360ஆல் டிவைட் பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு என்ன தெரியணும் 360 டேபிள் தெரியணும். டேபிள் எழுதிக்குங்க 1 into 360 360 2 into 360 720 3 into 360 0 எடுத்து போட்டுக்குங்க 3 6 are 18 ரிமைண்டர் 1 3 3s are 9 plus 1 10 4 into 360 4 into 0 0 4 6 are 24 க்கு 4 remaining 2 4 3s are 12 plus 2 14 5 into 360 5 6 are 30 க்கு 0 remainder 3 5 3s are 15 plus 3 18. இதுவரை எழுதிக்குவோம். இங்க செய்வோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் 3 டிஜிட்ஸ் எடுத்துக்கணும் இல்லையா? 360 வந்து 720 தான் போட முடியும். எத்தனை டைம்ஸ் 2 டைம்ஸ் போட்டிங்கன்னா 720. சப்ட்ராக்ட் பண்ணுங்க 9 7 2 279. ஒரு 9 கீழே பாரோ பண்ணிட்டு வாங்க கொண்டுட்டு வாங்க 2779. டேபிள்ஸ்ல இல்லை இல்லையா? 6 டைம்ஸ் எழுதுங்க 6 டைம்ஸ் 360னா 0 6 6 are 36 remaining 3 3 6 are 18 21 7 into 360 எழுதுவோம் 0 42 க்கு 2 remaining 4 3 7s are 21 plus 4 25 2520 இருக்கு இல்லையா? இதை போட்டுக்கலாம். எத்தனை டைம்ஸ் 7 டைம்ஸ் 2520 9 7 2 again ஒரு 9 கீழே கொண்டு வாங்க. கொண்டு வந்தீங்கன்னா அதே நம்பர் தான் வந்திருக்கு இல்லையா? என்ன போடணும் 7 2 7 9 9. சப்ட்ராக்ட் பண்ணுங்க 2520. சப்ட்ராக்ட் பண்ணுங்க 9 7 2 279. The greatest 6-digit number which are divisible by 24, 15, 36 that is 306 வேணும்னா இந்த 6-digit நம்பர்ல இருந்து இந்த ரிமைண்டரை நீங்க சப்ட்ராக்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? அப்ப நம்ம 1 2 3 4 5 6 இதுல இருந்து 279 சப்ட்ராக்ட் பண்ணுங்க 0 2 7 9 9 9. required number என்ன 9,99,720. Question number 8. What is the smallest number that when divided by 3 numbers such as 35, 56 and 91 leaves remainder 7 in each case? அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா the smallest number அந்த நம்பரை 35 கொண்டு 56 கொண்டு 91 கொண்டு டிவைட் பண்ணும்போது 7 ரிமைண்டரா கொடுக்கணும். அப்படின்னா நாம என்ன செய்வோம் 35, 56, 91 டிவைட் ஆகக்கூடிய ஸ்மாலஸ்ட் நம்பரை கண்டுபிடிச்சி அது கூட 7 ஆட் பண்ணிக்குவோம். அப்படின்னா 35, 56, 91 டிவைட் ஆகக்கூடிய ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா?
அதை எப்படி கண்டுபிடிக்கணும்? அந்த நம்பர் தான் LCM ஆஃப் தீஸ் 3 நம்பர்ஸ். ஸோ நாம் என்ன செய்யணும்? இந்த 3 நம்பர்ஸ்க்கும் LCM கண்டுபிடிச்சி அந்த ஆன்சரோட 7 ஆட் பண்ணணும். அவ்வளோதான். 35 நாம எப்படி எழுதிக்கலாம்? 5 into 7. 56 எப்படி எழுதிக்கலாம்? 56 ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. 2 2 2s are 4, remaining 1 16, 8 2 14 2 7 எப்படி எழுதிக்கலாம்? 2 into 2 into 2 into 7. 91 எப்படி எழுதிக்கலாம்? 91 எந்த டேபிளில் வரும்? 7 டேபிளில் வரும் இல்லையா? 91 7 எத்தனை டைம்ஸ்? 1 7s are 7, 2 21, 3 7s are 21. 91 7 into 13 எழுதிக்கலாம். நமக்கு என்ன வேணும்? LCM வேணும். முதல்ல காமன் ஃபேக்டர் எழுதிக்கணும். LCMக்கு காமன் ஃபேக்டர் 7. அடுத்து காமன் இல்லாத ஃபேக்டர்ஸ் எழுதிக்கணும். 5 into 2 into 2 into 2 into 13. That is equal to 7 into 5 2s are 10, 2 10s are 20, 20 into 2 40 into 13. 7 4s are என்ன? 28. 280 into 13. 280 13 இன்டூ பண்ணிங்கன்னா 3640 வரும். ஓகேங்களா? நமக்கு என்ன வேணும்? இதுதான் வந்து LCM. ஆனால் இது கூட நம்ம 7 ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா we are searching the smallest number that when divided by these numbers leaves a remainder 7. So the required number is 3647. Question number 9. Find the least number that is divisible by the first 10 natural numbers. First 10 natural numbers line எழுதிக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 எழுதிட்டு இதை ஒவ்வொன்றையும் ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதுங்க. 1 1 தான். 2 2 into 1, 3 3 into 1, 4 2 into 2, 5 5 into 1, 6 2 into 3, 7 7 into 1, 8 2 into 2 into 2, 9 3 into 3, 10 5 into 2ன்னு நாம் எழுதிக்கலாம். ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதிட்டோம். இப்போ என்ன எழுத போகிறோம்? Find the least number that is divided by the first n natural numbers na LCM of first n natural numbers இல்லையா? LCM எழுதும்போது காமன் ஃபேக்டர் எழுதுவோம். காமன் ஃபேக்டர்னு எதுவும் இல்லை. அதுக்கு பிறகு ஒரே மாதிரி இருக்கிற ஃபேக்டர்ஸ்லாம் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. 2 இருக்குல்ல, எல்லாத்துலேயுமே 2 இருக்கு, ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அந்த 2 எடுத்து இங்கே எழுதிக்குங்க. அடுத்து 3 இருக்கு பாருங்க. 3 எங்கெங்க இருக்குன்னு ரவுண்ட் பண்ணுங்க. இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. அதை எடுத்துட்டு வந்து இங்கே எழுதிக்குங்க. அடுத்து 5 இருக்கு பாருங்க. இங்கே 5 இருக்கு, இங்கேயும் 5 இருக்கு, எழுதிக்கலாம். அடுத்து 7 இங்கே இருக்குது, 7. இதுக்கு பிறகு 2s எத்தனை நம்ம விட்டுருக்கோன்னு பாருங்க. இங்கே ஒரு 2, அப்புறம் இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, 3 இடத்துல 2 விட்டுருக்கோமா, அந்த 3 2வையும் எடுத்து எழுதிக்குங்க. ஒரு 3 விட்டுருக்கோமா, அதையும் எடுத்து எழுதிக்குங்க. ஓகேங்களா? காமனான ஃபேக்டர் எழுதிட்டு காமன் இல்லாத ஃபேக்டர்ஸையும் நாம எழுதிக்கணும். என்னென்னலாம் எழுதியிருக்கோன்னு பாருங்க. 2 எழுதும்போது இந்த 2 2க்கு பதில் ஒரு 2 தான் எழுதிக்கணும். ஓகேங்களா? அப்படின்னா ஒரே ஒரு 2 தான் மிஸ் ஆகும், அதை எடுத்து எழுதிக்கணும். இப்போ நம்ம எழுதிக்கிறத அரேஞ்ச் பண்ணுவோம். 2 செத்தனை 3, 3 செத்தனை 2, 5 செத்தனை 1, 7 செத்தனை 1. இன்டூ பண்ணுவோமா? இதை இன்டூ பண்ணிங்கன்னா 8, இதை இன்டூ பண்ணா 9, இதை இன்டூ பண்ணிங்கன்னா 35. இதை மறுபடியும் 8 9s are 72 into 35. 72வையும் 35வையும் எழுதி இன்டூ பண்ணுங்க. 2520 கிடைக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.